விஜயகாந்தால் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் மன்சூர் அலிகான். நடிகன் ஆவதற்கு முன் சில படங்களில் குட்டத்தோடு குட்டமாக நடனமாடிக்கிட்டு இருந்தார். நடிக்கும் ஆசை ஏற்பட்டு விஜய் மற்றும் அவரின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆகியோரை தொடர்ந்து நேரில் சந்தித்து நச்சரித்து வாய்ப்பு கேட்டு வந்தார். அதனால் அவருக்கு கேப்டன் பிரபாகரன் படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த். அந்த படம் மன்சூர் அலிகானை ரசிகரிடம் பிரபலமாக்கவே தொடர்ந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார். விஜயகாந்தின் பெரும்பாலான படங்களில் மன்சூர் நடிச்சிருக்கிறார். சினிமாவில் வளர்ந்த பின் தன்னை வளர்த்து விட்டவர்களை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் மன்சூர் அலிகான் அதற்கு நேர் எதிர். விஜயகாந்த் அப்படி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பெட்டிகள்லையுமே பேசுவார். விஜயகாந்தை கடவுள் போல பாவித்து ரொம்பவே அவருக்கு மரியாதை கொடுத்து வருபவர் தான் யாருன்னா மன்சூர் அலிகான். விஜயகாந்த் காலமடைந்த போது அதிகாலை முதல் இரவு வரை அவரை அடக்கம் செய்ய வரக்கூடிய வரைக்கும் அவரின் உடல் அருகிலேயே இருந்தவர் மன்சூர் அலிகான். அந்த அளவுக்கு விஜயகாந்த் மீது அன்பும் பக்தியும் கொண்டவர். இந்த நிலையில் ஊடகம் முன்னில் பேசிய மன்சூர் அலிகான், என் பொண்ணு கேப்டன் வீட்டில் தான் வளர்ந்தா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நேரில் வந்து வாழ்த்து சொல்லி 10 பவுன் செயின் போட்டார். கேப்டன் எப்பவும் கேப்டன் தான். இந்த பாலா போன அரசியலில் போய் சேர்ந்துட்டார். அவர் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டியது. ஒரு லியாகத் அலிகான் மன்சூர் அலிகான் அவர் கூட இல்லாததுனால அவரை சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறார். மன்சூர் அலிகான் சொல்லும் லியாகத் அலிகான் விஜயகாந்தின் வளர்ச்சியில் முக்கியமானவர். சினிமா அரசியல் இரண்டிலுமே விஜயகாந்துக்கு ஆலோசனை சொன்னவர். அடிப்படையில் ஒரு ரைட்டர். கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட பல படங்களிலுமே விஜயகாந்துக்கு அனல் பறக்கும் அரசியல் வசனங்களை எழுதியவர் இவர் தான். விஜயகாந்தை வைத்து சில படங்களையும் இயக்கியும் இருக்காராம். இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்கள் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. மன்சூர் அலிகான் திடீரென இதற்காக எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் தன்னை அறிமுகப்படுத்தினவருக்காக மரியாதையோடையும் அதே அளவு அன்பும் கலந்து இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ மன்சூர் அலிகான் சொன்னதை கேட்டு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காரு. அன்றைக்கு மட்டும் நான் இருந்திருந்தா வேறு நிறைய விஷயங்களை நம்ம நடக்காமல் அதை ஒரு நல்ல விதமாக போயிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கேப்டன் அவர்களை இழந்திருக்கிறோம். அங்கே நான் இல்லாததான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.